Welcome back, students. So the last class we have we have saw role of other organs in excretion. So மத்த organs வந்து excretionல என்ன role play பண்ணுதுன்றதை நம்ம பார்த்தோம். And we have seen like skin, then lungs and liver. இந்த organs எல்லாம் எப்படி நமக்கு function ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். Other excretion எப்படி produce பண்ணுதுன்றதை. So let us go to the next one, that is disorders related to excretory system. So excretory system சரியா function ஆகல, இல்ல in case ஏதாவது problem இருக்கும், what are the disorders we may face? என்ன disorders வரும்ன்றதை கொடுக்குறாங்க. So let us start with this. First one is the urinary tract infection. Okay, urinary tract infection. So female's urethra is very short and its external opening is close to the anal opening. Hence, improper toilet habits can easily carry fecal bacteria into the urethra. Fecal bacteria, not a fetus. So actually, in the female urethra, male compare பண்ணும்போது female urethra ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் and at the same time anal opening க்கு nearer-ஆ இருக்கும். Okay, so ரொம்ப close-ஆ இருக்கும். So whenever we use toilet, it should be hygiene. So நம்ம 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 வீட்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be hygiene because நம்ம அதை நல்லா பார்த்துப்போம் and we also take care of our home. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கிளீன்லினஸா இருப்போம். பட் ஆனா நீங்க வந்து தேட்டருக்கு போகும்போதோ இல்லைன்னா மால் ஆர் சம் அதர் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துல அங்க யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஹைஜீனிக்காலாம் இருக்காது. அது எஸ்பெஷலி பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி அந்த பிளேஸ் எல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கும். ஸோ வென்எவர் யூ ஆர் யூசிங் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர்ல கம்ப்ளீட்டா வந்து ரின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டாய்லெட் போறோம் யூஸ் பண்ணோம்னா தட்ஸ் அ பெட்டர் வே. ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன பர்சனோட பாக்டீரியாஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ வி கான்ட் சே தட் அது வந்து பாக்டீரியாஸ் எதுவுமே நம்ம பாடியில என்டர் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் பாக்டீரியா மைக்ரோஸ்கோபிக் ஆனந்தம் இட் கேன் என்டர் எனிவே. ஓகே, அதெல்லாம் கொடுக்குறாங்க. இம்ப்ராப்பர் டாய்லெட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீக்கல் பாக்டீரியா அவங்களோட யூரித்ரால என்டர் ஆகும். இந்த ரீசனால and urethral mucosa is continuous with the urinary tract and inflammation of the urethra, that is called urethritis, can ascend the tract to cause bladder inflammation, that is the cystitis அப்படின்றாங்க, or even renal inflammation, that is called pyelonephritis or pyelonephritis. அதாவது இந்த யூரித்ரல் மியூக்கோசா அப்படின்றது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் ஃபிளன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு மியூக்கஸ் மாதிரி செக்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால யூரித்ராவும் இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த யூரித்ரா இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா தட் கண்டிஷன் இஸ் கால்ட் யூரித்ரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் கேன் ஆல்சோ அசெண்ட் ஆக்சுவலி அங்கேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளேடார் நம்ம யூரினரி பிளேடார் கூட இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே, அண்ட் சிம்டம்ஸ் இன்க்ளூட் dysuria, that is a painful urination, urinary urgency, then fever and sometimes cloudy and blood tinged urine. ஸோ இதெல்லாமே சிம்டம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல் யூரினேஷன். நம்ம யூரினரி ட்ராக்ட்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலுமே வந்து வி மே ஃபீல் லைக் தட் பெயின்ஃபுல் யூரினேஷன், ரைட்? ஸோ பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யூரினரி அர்ஜென்சி யூரினரி சென்சேஷன் லைக் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். அண்ட் ஃபீவர் இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிளட் ரிலேட்டடா பிளட் வந்து ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி யூரின் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஓகே, அதான் அங்க கொடுத்துருக்காங்க. when the kidneys are inflamed, back pain and severe headache often occur. so kidneys இது வந்து லாஸ்ட் கிட்னிஸ்க்கு ரீச் ஆகும்போது கிட்னி என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா கிட்னி டெம்பரரியா சரியா ஃபங்க்ஷன் பண்ணாது. ஓகே, அப்ப கிட்னி இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேக் பெயின் வரும், அதுக்கடுத்து நமக்கு சிவியர் ஹெட்டேக் அப்படின்றது வர ஆரம்பிக்குன்றாங்க. most urinary tract infections can be treated by antibiotics. so நிறைய urinary infections எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்னால நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரீனல் ஃபெயிலியர். நம்ம கிட்னி ஃபெயிலியர் நம்ம சொல்றோம் இல்லையா, ரீனல் எப்படி வந்து நான் ஆக்சுவலி வந்து we have seen like லிவருக்கு நம்ம வந்து ஹெப்பாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கிட்னிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ரீனல் ஃபெயிலியர். ஓகே, ரீனல் எந்த இடத்துல டேர்ம்ஸ் ஒரு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்னி. ஓகே, ஸோ ரீனல் இஸ் அதர்வைஸ் இஸ் த கிட்னி. ஃபெயிலியர் ஆஃப் த failure of the kidneys to excrete waste may lead to accumulation of urea with a marked reduction in the urine output. See here, so நம்ம கிட்னி ஆக்சுவலி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூரின்ல யூரியா அக்குமுலேஷன் அதிகமா இருக்கும், ரைட்?
அதே நேரத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதுல வந்து ரொம்ப வந்து வெளிய யூரின் அவுட்புட்ல குடுக்குற யூரியா பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ரிடக்ஷனுக்கு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிரும். அதனால என்ன நம்ம காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் காசஸ் லைக் கிட்னி ஃபெயிலியரால இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே, கிட்னி ஃபெயிலியரால தான் இது வருது. ரீனல் ஃபெயிலியர் 2 டைப்ஸா குடுக்குறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அக்யூட் அண்ட் another ஒன் இஸ் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர். அக்யூட்னா தற்காலிகமா வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் கிட்னி வந்து நார்மலா ஃபங்க்ஷன் ஆகாது. அது அக்யூட். கிரானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறது கிரானிக். ஓகே. In acute renal failure, the kidney stops its function abruptly, தற்காலிகமா. ஓகே. But there are chances to recovery of kidney functions. ஸோ அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் renal failure இதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க கிரானிக் ரீனல் ஃபெயிலியர். கிரானிக் அப்படின்னா ப்ரொலாங் ரொம்ப நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தட் இஸ் கால்டு கிரானிக். There is a progressive loss of function of the nephrons which gradually decreases the function of kidneys. So இது வந்து கண்டினியூஸா இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபங்க்ஷன்ஸ் லாஸ் ஆக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனே டோட்டலா வந்து ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம பாக்குற ரீனல் ஃபெயிலியர். ஓகே. அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Females are more prone to recurring urinary tract infection as they have shorter urethra. ஏன்னா ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா we are not having நம்ம யூரித்ரா வந்து மேலோட பாடியை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வந்து ஆக்சுவலி ரொம்ப லென்த்லாம் கிடையாது. we are having literally a shorter urethra. ஓகே. அந்த ஷார்ட்டர் யூரித்ராவா இருக்கிறதுனால தான் ஃபீமேலுக்கு வந்து அதிகமா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வருது. ஓகே. வித் ஏஜ் ஆக மென்னுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. prostate in males prostate gland in males prostateல actually இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால பாருங்க may enlarge with force which forces urethra to tighten restricting a normal urinary flow. இது வந்து ஃபீமேலுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து ஆக்சுவலி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் காமனா கொடுத்துருக்காங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா ஃபீமேலுக்கு வர்றதுக்கான ரீசன் என்னன்னா because we are having a shorter urethra. இந்த ரீசன் நம்ம சொல்லலாம். ஆனா மேல பொறுத்த வரைக்கும் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் ஆக ஒரு மேலோட பாடியில இருக்க அந்த யூரித்ரா அப்படின்றது அது ஆக்சுவலி அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரித்ராவை டைட்டன் ஆக்குது, ரொம்ப டைட் ஆகுது. இட் லீட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்டிங் ஏ நார்மல் யூரினரி ஃப்ளோ. ஒரு நார்மல் யூரினரி ஃப்ளோவை தடுக்குது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுனாலே ஷோர் அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து நம்மளோட பாடியில accumulation ஸ்டார்ட் பண்ணவும் and we also more prone to infection. Okay, let's see the next one. Uremia. Uremia என்னன்னு பார்ப்போம். Uremia is characterized by increase in urea and other non-protein nitrogenous substances like uric acid and creatinine in blood. யூரிமியான்றது ஒரு கண்டிஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த யூரிமியாவை நம்ம எப்படி வந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவோட லெவல், ஓகே, யூரியாவோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அதர் நான் புரோட்டீன் நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்ஸ், ஓகே, மற்ற நான் புரோட்டீன் நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்ஸா சொல்ற யூரிக் ஆசிடா இருக்கலாம் அண்ட் கிரியாட்டினைனா இருக்கலாம், இது எல்லாமே வந்து ரைஸ் ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. நார்மல் யூரியா லெவல் இன் பிளட் இன் ஹியூமன் பிளட் இஸ் அபவுட் 17 to 13 mmHg per 100 ml. அதாவது நம்மளோட யூரியா லெவல் வந்து நம்ம பாக்குறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிளட் 100 ml அப்படின்றத பாக்குறாங்கன்னா அந்த 100 ml நியர்லி பாத்தீங்கன்னா 17 to 30 mg மில்லிகிராம், ஓகே, நாட் கிராம், mg லெவல் இருக்கு. ml வந்து இந்த 100 ml 70 to 30 mg ஒரு நம்ம பிளட்ல ஆக்சுவலி வந்து ஒரு நார்மல் யூரியா லெவல் அப்படி நார்மலா வந்து யூரியா லெவல் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, the urea concentration rises as 10 times of normal level during chronic renal failure. ஸோ இதுல இருக்கக்கூடிய யூரியா கான்சன்ட்ரேஷன் எப்போ வந்து ரைஸ் ஆகும், அதுவும் பாருங்க 10 டைம்ஸ் ரைஸ் ஆகுன்றாங்க. 10 டைம்ஸ், ஓகே, 10 டைம்ஸ்னா இப்போ வந்து நார்மலா அந்த 100 ml அப்படின்னு இருக்குன்னா நியர்லி வந்து 170 to 300 mg அளவுக்கு ரைஸ் ஆகும். அப்ப அப்படி போகும்போது இட் இஸ் நாட் த நார்மல் லெவல் ஆஃப் யூரியா.
அதாவது நார்மலா நம்ம ஒரு ஹெல்தி பர்சனோட பாடியில இந்த மாதிரி ரைஸ் அப்படின்றது இருக்காது. இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. And the next one is the renal calculi. Renal calculi na என்னன்னு பாப்போம். Renalனாலே I have already told you that renalனா kidney. Okay. So இங்க வந்து calculi na என்னன்னு பாப்போம். Renal calculi also called renal stone or kidney stone or nephrolithiasis. Renal calculi இப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்னி ஸ்டோன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கிட்னி ஸ்டோனை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரீனல் கால்குலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரீனல் கால்குலை, கிட்னி ஸ்டோன் ஆர் ரீனல் ஸ்டோன் ஆர் நெப்ரோலித்தியாசிஸ். நெப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னா இந்த நெப்ரான் ரீஜன்ல வீக்கம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. சிஸ்ட்னாலே வந்து இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து சிஸ்ட்னா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a formation of hard stone like masses in the renal tubules of renal pelvis. ஆக்சுவலி இது எந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்றத கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு ஹார்ட் ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, பட் இட் இஸ் நாட் த ஸ்டோன். பார்க்கறதுக்கு வந்து சால்ட் பார்க்கறதுக்கு நம்ம பாடியில லைக் ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும், ஆனா வந்து அதே நேரத்தில் கல்லு மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு கிட்னி ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலி வந்து அது ஸ்டோன் கிடையாது, நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஓன் செல்ஸ் தான் அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் கோ பேக் டு தி டயக்ராம். ஸோ இந்த இடத்துல பாருங்க ரீனல் பெல்விஸ் அப்படின்றது இதுல எது நம்ம பார்ப்போம். ரீனல் பெல்விஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். You have seen that. So this is the renal pelvis. You can see here. So இதுல இல்ல. Yes, this place. See this. இதுதான் நம்ம சொல்ற renal pelvis. Okay, renal pelvis என்றது இந்த ரீஜன் தான். Right? Okay, so let us go back to the continuation. See here. It is mainly due to the accumulation of soluble crystals of salts, of sodium oxates and certain phosphates. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா வந்து எதனால அப்படின்னா சாலிபிள் கிறிஸ்டல்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்ட் வந்து அதிகமா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்கு அதை விட ஜாஸ்தியாவே வந்து சால்ட் எடுத்துக்குவாங்க. ஓகே, ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா ஈவன் கர்ட் ரைஸ் கூட லைட்டா நம்ம வந்து சால்ட் கலந்துருக்கோம் அப்படின்னாலுமே they will ask some more salt. So சில கேசஸ்ல இந்த மாதிரி ரேர் கண்டிஷன் இருக்கு. சால்ட் எடுத்தாலுமே வந்து it ultimate causes the kidney stones. Okay, அதான் கொடுத்துருக்காங்க. It is mainly due to the accumulation of soluble crystals of salt, of sodium oxalate and certain phosphates. So இந்த kidney stone அப்படின்றது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா we can see that salt ஓட crystals-னால இருக்கலாம், இல்லைன்னா வந்து sodium oxalate-ஓட salts. ஓகே, இல்லைன்னா சில பாஸ்பேட்ஸ்னாலையும் ரைஸ் ஆகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, this result in severe pain called the renal colic pain. ஸோ இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called it as a renal colic pain அப்படின்றாங்க. and can cause gas in the kidney. ஸோ கிட்னில என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தழும்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ it can cause gas in the kidney. Renal stones can be removed by techniques like pleotomy or lithotripsy. ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி தான். ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அனஸ்தீசியா இது ஈஸியாவே வந்து ரிமூவ் பண்ணலாம். கிட்னியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூனிங் ஃபோக் அப்படின்றது கெமிஸ்ட்ரியில் நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம், ரைட்? ஸோ டியூனிங் ஃபோக்கை நீங்க லைட்டா வந்து பெண்ட் பண்ணி லைட்டா அடிச்சுட்டு விட்டாலே வந்து அது வந்து வைப்ரேஷன்ல இருக்கும். அதே மாதிரி இங்க யூஸ் பண்ற ஒரு உனக்கு டெக்னிக் தான் பாத்தீங்கன்னா லித்தோட்ரிப்சி அண்ட் பிளியோட்டோமி. ஓகே, இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆக்சுவலி வந்து உள்ள சென்ட் பண்ணுவாங்க. இட் கிரியேட்ஸ் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன்ல என்டர் ஆகும்போது அண்ட் தென் அதோட பாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்லேயே அந்த ஸ்டோன் கிட்ட வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டோன் அப்படின்றது ரீஅப்சர்ப்ஷன் ஆயிடும்.
ஓகே சாரி கம்ப்ளீட்டா வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்றது மட்டும் இல்லாம யூ கேன் ஸோ அதுக்கடுத்து வந்து நம்மளால வந்து ஒரு அதுக்கடுத்து நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிட்னி வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே தென் இதுதான் நம்ம சொல்லி முடிச்சோம் ரீனல் கால்குலேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த glomerulonephritis. ஸோ டிடிஸ் வந்தாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் இன்ஃப்ளமேஷன். ஓகே இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இட் இஸ் ஆல்சோ கால்டு பிரைட் டிசீஸ். இங்க பாருங்க பிரைட் disease and is characterized by the inflammation of the glomeruli of both kidneys and it's usually due to post streptococcal infection that occurs in children. இது வந்து பொதுவா அதிகமா யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து வருதுன்றத கொடுத்துருக்காங்க. you can see here. ஓகே இது வந்து பிரைட் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா glomerulonephritis அப்படின்றது குளோமர்லஸ் இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல அந்த அந்த ஐ மீன் என்ன சொல்லலாம், அந்த பிளேஸ் மட்டும் ஆக்சுவலி வந்து இன்ஃபெக்ட் ஆகுது இல்ல வீக்கம் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீக்கத்துக்கு தான் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா glomerulonephritis அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த glomeruli of both kidneys and usually due to post streptococcal infection. ஓகே குழந்தைங்கள இருக்க மாதிரி இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்டம்ஸ் ஆர் ஹீமோடூரியா. ஓகே ஹீமோடூரியா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். அண்ட் புரோட்டீனோயூரியா, salt, water, retention, oligouria, then hypertension and pulmonary edema. இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ். ஓகே ஸோ ஹீமோடூரியான்றது நம்ம என்னன்னு பார்த்தோம். Let us go back to the previous slide. ஸோ ஹீமோடூரியா இங்கே நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? Hemo means blood. Okay. இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பிளட் ஃப்ளோவும் அதுல வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் சிம்டம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆக்சுவலி போகலாம். ஹீமோடயாலிசிஸ். வாட் இஸ் ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலா ஒரு கிட்னி பண்ண ஃபங்க்ஷனை ஒரு மிஷின் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் as a ஹீமோடயாலிசிஸ். ஓகே ஹீமோ மீன்ஸ் பிளட், டயாலிசிஸ் மீன்ஸ் அது ஆக்சுவலி வந்து ஒரு கிட்னி ஒரு நேச்சுரலா வந்து ஒரு கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே ப்ராசஸை ஒரு மிஷின் மூலமா பெர்ஃபார்ம் பண்ற ஹீமோடயாலிசிஸ். சிம்பிள். ஓகே டயாலிசிஸ்னா கிட்னி பண்றது தான், அதான் இங்க வந்து ஹீமோடயாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. malfunctioning of the kidneys. Malfunctioning of the kidneys can lead to accumulation of urea and other toxic substances leading to kidney failure. சரி கிட்னி வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா அக்குமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எது? யூரியாவை மட்டும் கிடையாது, கூடவே வந்து சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸையும் அக்குமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இது லாஸ்டா நமக்கு எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ல போய் முடியும். ஓகே in such patients toxic urea can be removed from the blood by a process called hemodialysis. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் யூரியா அப்படின்றது பிளட்டோட கலந்த ஒன்று தான். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த குளோமருலஸ் அண்ட் பவுமஸ் கேப்சுலை பத்தி மென்ஷன் பண்ணும்போதே பிளட் ஆக்சுவலி வந்து அஃபரண்ட் வழி என்டர் ஆகும்போது எப்படி இருக்கும் அண்ட் டிசெண்டிங் வழி என்டர் ஆகும்போது எப்படி இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்? டயாலிசிங் மெஷின் இங்க யூஸ் பண்ற மெஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ்ல யூஸ் பண்ற மெஷின் டயாலிசிங் மெஷின். ஓகே the dialyzing machine or an artificial kidney is connected to the patient's body. இது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி எடுத்து அவங்கள வந்து ஒரு பேஷண்ட்ஸ் பாடியோட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே ஃபங்க்ஷன் தான் மிஷின் பண்ண போகுது, பட் the process is different. That's it. Okay. The dialyzing machine consists of a long cellulose tube surrounded by a dialyzing fluid in the water bath. ஸோ ஒரு வாட்டர் பாத்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் செல்லுலோஸை வந்து ஆக்சுவலி ஒரு டயாலிசிங் ஃப்ளூயிட் அதை சுற்றி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா வாட்டர் பாத்தும் இருக்கு. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன்
The patient's blood is drawn into a convenient artery. இங்க பாருங்க பேஷண்ட் blood பாத்தீங்கன்னா ஒரு convenient artery and pumped into the dialysis unit after adding a coagulant with a heparin. So coagulant இவங்க actually add பண்ணிட்டாங்க because that is specific to the human. Human பொறுத்த வரைக்கும் அந்த coagulation அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் இல்லையா? அது வந்து ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் சொல்லலாம். இல்லைன்னா we can also say that it's a tissue plantation அப்படின்னாலும் இது வரும். Okay. Now let's go to the next one. The tiny pores in the dialysis tube. See here. Next picture நம்ம அதை பார்க்கலாம். The tiny pores in the dialysis tube allow small molecules such as glucose, salts, and urea. இது என்ன எங்க என்டர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். So and urea to enter into the water bath. So இது என்ன எங்க என்டர் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாத்துக்கு ஆக்சுவலி என்டர் ஆகுது. Whereas blood cells and protein molecules do not enter these pores. Okay. So சின்ன pores நம்ம டயாலிசிஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், சால்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே என்டர் ஆகுது. யூரியா கூட என்டர் ஆகுது. ஆனா புரோட்டீனா இருக்கலாம், பிளட் செல்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து புரோட்டீன் மாலிகுல்ஸ் இது என்டர் ஆக வாய்ப்பு இல்லை. எதனால நமக்கு தெரியும்? பிகாஸ் ஆஃப் தியர் மாலிகுலர் சைஸ். ஓகே, மாலிகுலர் சைஸை வச்சு நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் கிவ்ஸ் த அந்த சைஸ் கம்மியா இருக்கிறது எல்லாமே அது உள்ள அலோவ் பண்ணுது, அண்ட் சைஸ் கம்மியா இருக்கிறத அதை அலோவ் பண்ணல அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்டேஜ் இஸ் சிமிலர் டு த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த குளோமருலஸ். ஸோ இந்த டயாலிசிஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குளோமருலஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, the dialysing liquid in the water bath consists of solution of salt and sugar in correct proportion in order to prevent loss of glucose and essential oil, essential salts from the food. So இதே ஸ்டேஜ் நம்ம குளோமருலஸ்ல இருக்க அதே பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாலிசிங் லிக்விட் அப்படிங்கிற வாட்டர் பாத்ல லைக் அதுல வந்து சால்ட் இருக்கு, சுகர் இருக்கு, கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம essential salts actually இருக்கு. Okay, the clear blood is then pumped back to the body through a vein. So venous system மூலமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரான blood எல்லாமே பம்ப் அவுட் ஆகுது. ஓகே, so next one, this is the kidney, sorry, நம்ம சொன்ன dialysis process. இப்போ டயாலிசிஸ் ப்ராசஸ் எப்படி பண்றாங்க பாருங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட ரிஸ்ட்ல we are having one vein and one artery. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the dialysis fluid pump. இதான் வந்து டயாலிசிஸை ஃப்ளூயிட் பண்ணக்கூடிய பம்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம், arterial blood from the patient enters into the dialyzer. ஸோ அவங்களோட blood அப்படின்றது ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து என்டர் ஆகுது. ஓகே, அதான் arterial blood from the patient enters the dialyzer. டயாலிசர்ல என்டர் ஆகுது. இது இந்த டியூப் என்ன பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ரம் பேஷண்டோட பிளட். இதை வந்து என்னன்றது கொடுக்கல. ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து பிளட் ஆக்சுவலி பம்ப் ஆகுது. பம்ப் அவுட் ஆன உடனே அடுத்தது பாருங்க, டயாலிசர் மூவ்மெண்ட்ஸ் டயாலிசர் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பிளட் பை ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் மூலமா we can easily remove the waste products from blood. பிளட்ல இருந்து ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தேர்ட்ல பாருங்க, பியூரிஃபைட் பிளட் இஸ் ரிட்டர்ன் டு வெயின் இன் த பேஷண்ட். ஸோ பியூரிஃபை ஆன பிளட் ஆக்சுவலி வந்து வெயினுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அண்ட் தென் அகெயின் ஸோ வெயின் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும், பல்மோனரி வெயின். இது வந்து நார்மல் வெயின் அண்ட் நார்மல் ஆர்டரிஸ். ஓகே, பட் அது இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டயாலிசிஸ் டியூபிங். ஸோ ஒரு ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது டயாலிசிஸ் டியூபிங்ல இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளட். பிளட்டோட மூவ்மெண்ட் இது டயாலிசிஸ் ஃப்ளூயிட். கிரீன் கலர் கொடுத்துருக்காரோ டயாலிசிஸ் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, மூவ்மெண்ட் ஆஃப் டயாலிசிஸ் ஃப்ளூயிட், பாக்டீரியல் ஃப்ளூயிட் இன்புட். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, பியூரிஃபைட் பிளட் இஸ் ரிட்டர்ன் டு யுவர் வெயின் இன் டு த பேஷண்ட். ஸோ பேஷண்டோட லெஃப்ட் சைட்ல ஆக்சுவலா வந்து எங்களோட இந்த பியூரிஃபைட் பிளட் எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இங்க ரெண்டு அரமார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு பாருங்க, டயாலிசிஸ் ஃப்ளூயிட் கண்டெயின் ஃபில்ட்ரேட் ஆஃப் பிளாஸ்மா. கண்டிப்பா டயாலிசிஸ் ஆன ஃப்ளூயிட்ல பிளாஸ்மா இருக்கும். டயாலிசிஸ் ஃப்ளூயிட் ட்ரெயின். ஸோ டயாலிசிஸ் ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் ஆகுது.
Here you can see this the dialysis fund and the movement of dialysis fluid, fluid dialysis fluid unit. So fluid unitல enter ஆகுது. And அடுத்த பாருங்க fresh dialysis fluid. Fresh இருக்க dialysis fluid பார்க்க போறோம். Okay. So next we are going to see about kidney transplantation. Okay, kidney transplantation. How kidney transplants? Since kidney transplant எப்படி நடக்குது எல்லாமே பார்ப்போம். கிட்னி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல் ஆகுதா, எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகும் அதெல்லாமே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் அல்டிமேட் மெத்தட் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். தற்காலிகமா வந்து ரீனல் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதாவது தற்காலிகமா அக்யூட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திஸ் இன்வால்வ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அ ஹெல்தி கிட்னி ஃப்ரம் ஒன் பர்சன் டோனார் டு அனதர் பர்சன் வித் கிட்னி ஃபெயிலியர். ஓகே, இப்போ வந்து டொனேட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். அதான் என்ன கொடுக்குறாங்க, ஒன் கிட்னி ஃப்ரம் ஒன் பர்சன் அண்ட் டூ கிட்னி அந்த என்டையர் இதை எடுத்துட்டு இந்த புதுசா கொண்டு வந்த கிட்னி இதை வந்து ஆக்சுவலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சாரி, ஹெல்தி கிட்னி ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டோனார் வந்து ஹெல்தி கிட்னியை கொடுப்பாங்க. அதை வந்து இப்போ லைக் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இந்த கிட்னி ஆக்சுவலி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அட் த சேம் டைம் அந்த கிட்னி வந்து நமக்கு நார்மலா வந்து 2 கிட்னி இருக்கு, சரி ஓகே ஒரு கிட்னி நமக்கு இதாயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. ஒரே ஃபேமிலி கிட்ட இருந்தாங்கன்னா நம்மளோட பிளட் ஈஸியா அது ஆக்சுவலி அக்செப்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் இதுல என்ன அப்படின்னு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிட்னியே வந்து நம்மளோட லைஃப் டைம்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, the donated kidney may be taken from a healthy person. தெரிஞ்சதுதான். So donated kidney யார்கிட்ட எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா ஒரு ஹெல்தி பர்சன். ஓகே, who is declared brain dead. இப்போ வந்து ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல போயிட்டு பிரெயின் டெட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற பர்சன் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ஃபேமிலியோட பெர்மிஷன் கேட்டு we will take their kidney. Okay, or from sibling or from close relative or minimize the chance of rejection by the immune system of the host. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா வந்து நம்ம வந்து சப்ரேஷன் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. அது வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸும் ஆக்சுவலா கொடுப்பாங்க. ஓகே, இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்வலி அட்மினிஸ்டர் டு தி பேஷண்ட் டு அவாய்ட் டிஷ்யூ ரிஜெக்ஷன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசீவ் பண்ணாங்க இல்லையா அந்த பர்சன் வந்து தேர் லைஃப் இஸ் கோயிங் டு பி இன் டேஞ்சர். ஓகே, அந்த டேஞ்சருக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are using that immunosuppressive drugs அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். The world's first successful human kidney transplantation was performed from one twins to another. Actually ஒரு ட்வின்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்போ இதெல்லாம் பார்ப்போம். By Joseph E. Murray and his colleagues at Peter Brent Brigham Hospital, Boston in 1954. So ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்போ பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1954லே பண்ணிட்டாங்க. ஓகே, இட்ஸ் ரியலி அன் அட்வான்ஸ் அண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து ட்வின்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ ட்வின்ஸ்ல 2 பேர் இருப்பாங்களே அதுல ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, the first ever human kidney transplant performed in India was இந்தியால எப்போனா done at the King Edward Memorial Hospital at Mumbai in May 1965. 1965 தான் ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இந்தியால பண்ணிருக்காங்க. யூசிங் எ கடாவர் டோனார், அதாவது இறந்து கடாவர் அப்படின்னா டெட் பாடி. ஓகே, அந்த கடாவர் டோனார்ல இருந்து எடுத்து பண்ணிருக்காங்க. என்ன நான் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட் who had successful hypernephroma. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா கடாவர்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இஸ் கடாவர் டோனார் அவங்கல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. the first successful live donor kidney transplant in India was done at Christian Medical College Hospital, Vellore. So ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது நம்ம அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லானது பார்க்கும்போது எந்த டைம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல வேலூர்ல இருக்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல ஜான்வரி 1971 தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜானி அண்ட் டாக்டர் மோகன் ராவ். இந்த 2 சயின்டிஸ்ட் தான் ஆக்சுவலி இந்த 2 டாக்டர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, so that's it students. இந்த சாப்டர் ஆக்சுவலி நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம் and we will see in the next session with a new chapter. Okay, thank you.